ஏற்காடு பிளாக்வுட் பேலஸ் 1932. பிரிட்டிஷ் ஆஃபீஸர் மேஜர் ஹேரிங்டனோட ஃபுல் ஃபேமிலியும் இந்த லாபியில் தான் இறந்து தொங்கி காலை ரிவர்ஸ் வச்சு கையால் கத்தி எடுத்து ஒருத்தரோட கழுத்தை மட்டும் இல்லை ஃபுல் பாடியை ஸ்கின்னை ஃபுல்லாக உரிச்சிருக்காங்க. ஆனால் உரிக்கும் போது அவங்க சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்கன்னு ஹோட்டல்ஸ் ஒர்க்கர் சொல்கிறாங்க. அவங்க சிரிப்பு இன்னும் இந்த வால்ஸில் எக்கோ ஆகுது. இப்போ 2025 ஒரு சென்னை காலேஜ் கேங் பர்த்டே பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. அர்ஜுன் பர்த்டே பாய், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரியா மற்றும் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக், விக்னேஷ், சஞ்சய், தீபா. அவங்க லாஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா கேக் கட் பண்ணும்போது ஹேரிங்டன் ஃபேமிலியோட கோஸ்டும் கேக்குக்கு இன்வைட் ஆகியிருக்காங்க. அர்ஜுன், மச்சான் இந்த ரெயின்ல ஹாட்டா ரொம்ப செக்ஸியா இருக்குடா. பிரியா, என் பர்த்டேக்கு இந்த கிஃப்ட் தான் பெஸ்ட்டுடா. பிரியா, எனிதிங் ஃபார் யூ பேபி. ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குடா, இது ரியல் ஹவுண்டட்னு சொல்றாங்களே. கார்த்திக் பியர் ஓப்பன் பண்ணிக்கிட்டு, நீ பயந்து பொண்ணுடா பிரியா. சஞ்சய் பாரு, எவ்வளவு தைரியமா பின்னாடியே நடந்து வரான் பாரு. சஞ்சய் பயத்தோடன், டேய் நான் சீரியஸ்டா, மேரேஜை சொன்னால 12 மணிக்கு கேக் கட் பண்ணாதீங்கன்னு. ஹேரிங்டன் ஃபேமிலிக்கு அது ஃபேவரட் டைமா. விக்னேஷ், டேய் நீ மூஞ்சி பார்த்தாலே ஹேரிங்டன் ஃபேமிலி ஓடிடும்டா. வாங்க பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். பர்னோன்னு 58 PM. கேக் டேபிளுக்கு எல்லாருமே சுத்தி நிக்கிறாங்க. கேண்டில் 23 எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அர்ஜுன் கத்திய எடுத்தான். ஒரு ஒயிட் லேடி வித் ஸ்வீட் ஆனால் பயங்கரமான குரல், ஹாப்பி பர்த்டே அர்ஜுன். என் ஹஸ்பண்டும் இந்த கேக்கை கத்தி எடுத்து என்னை கட் பண்ணா, இப்போ நீயும் கட் பண்ணு. அர்ஜுன் குழப்பத்துடன், பிரியா என்னடா இது, யாரு உன்னை குத்துனாங்க? பிரியாவோட வயல்ல கத்தி ஃபுல்லா இருந்தது. அவ கையில ரத்தம் ஸ்ப்ரே ஆகி எல்லா மூஞ்சலியும் பட்டுச்சு. அவ கண்ணு ஃபுல்லா ஒயிட் ஆகி சிரிச்சுக்கிட்டே கீழே விழுந்தா. பிரியா, அர்ஜுன் என் பர்த்டே கிஃப்ட் இதுதான். அதுதான் பிரியாவின் கடைசியாக பேசின வார்த்தைகள். கார்த்திக் கத்துறான், ஏய் யாரா இது பண்ணுது, யாரு? அது வரைக்கும் சஞ்சயோட கழுத்து திடீர்னு ஒரு கயிறு வந்து டைட் ஆகிருச்சு. ஆனா அது கயிறு இல்லை, அது ஃபுல்லா ஒரு மனுஷனோட நரம்பு மாதிரி இருந்துச்சு. சஞ்சய், விடுங்கடா, விடு, என் கழுத்து விடுங்கடா. அவன் கழுத்து ஸ்கின் ஃபுல்லா உறிஞ்சிடுச்சு. பிளட் ஃபவுண்டன் மாதிரி அடிச்சு அவன் தலை மட்டும் தூக்கி ஃப்ளோர்ல விழுந்தது. உடம்பு இன்னும் நிக்குது, அப்புறமா இருந்துச்சு. தீபா பயங்கரமா அழுகுறான். சஞ்சய், சஞ்சய், யாரோ என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்கடா. தீபாவோட வாயை ஒரு குழந்தை கை வந்து பிடிச்சுது. அவ வாயை ஃபுல்லா ஓப்பன் ஆச்சு. அந்த ஹேண்ட் அவன் நாக்கை இழுத்து ஃபுல்லா உறிஞ்சது. தீபானால பேச முடியல. நாக்கு உறிஞ்சதும் அவ கண்ணு ஃபுல்லா வெளியே வந்துச்சு. அவ கண்ணிலிருந்து ரத்தம் வருது. அவளோட உடம்பு வலிப்பு ஆகி கீழே விழுந்தது. விக்னேஷ் ஓட பார்க்கறான். டேய் நம்ம சத்தம்டா, ஓடுங்கடா. அவன் ஓடி போக போது அவன் காலு தரையில
ஒரு சிறிய பையன் பேயை பிடிச்சான். ஆனா அந்த பையனோட வாயில ஃபுல்லா பல்லு ஷார்ப்பா இருந்துச்சு. விக்னேஷோட கால் ஒரு கடி கடிச்சான், உறிஞ்சிட்டான். விக்னேஷ் கத்துறான், ஆ என் காலு, என் காலு. அவன் கால் சதை ஃபுல்லா உறிஞ்சுது. எலும்பு மட்டும் தான் தெரியுது. ரத்தம் வெள்ளமா ஓடுது. அவன் கீழே விழுந்துட்டான். தரையில இருந்து நிறைய கை வந்து அவனை ஃபுல்லா இழுத்து தரையக்குள்ள போகுது. அர்ஜுன் மட்டும் தான் இருக்கான். அவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. பிரியாவோட குடல் அவன் காலில் சிக்கிக்கிட்டு இருந்துச்சு. அர்ஜுன் பைத்தியக்கார மாதிரி அழுவுறான். கார்த்திக், கார்த்திக், நான் மட்டும் தாண்டா இருக்கேன், நீ எங்கடா இருக்க? பேயாக மாறி போன கார்த்திக், அர்ஜுன் நான் இறங்கி செத்துட்டேன்டா, நீ மேல பாரு. அர்ஜுன் மேல பார்த்தா கார்த்திகோட உடம்பு சீலிங் ஃபேன்ல தொங்கிக்கிட்டு இருக்கு. வை ஓப்பன் ஆகி குடல் ஃபேன் பிளேட்ல சுத்திக்கிட்டு ரத்தம் துளி துளியா அர்ஜுன் மூஞ்சில தெளிக்குது. கார்த்திக் ஒட்டி பயங்கரமா சிரிக்குது. மச்சான், ஃபேன் ரொம்ப ஸ்லோவா இருக்குடா, என் குடல் ஃபுல்லா சுத்துது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குடா. திடீர்னு எல்லா பேயும் சிரிக்குது. மறுபடியும் அந்த ஒயிட் லேடி குரல் கேட்குது. Now complete the cake, Arjun. Blow the candle. அர்ஜுனோட கையால் ஆட்டோமேட்டிக்கா கத்தி எடுத்தது. அவனோட கழுத்தை கத்தியை வச்சு ஃபுல்லா உரிச்சான். ரத்தம் ஸ்ப்ரே ஆகி வால்ல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுது. காலை 7 மணிக்கு வாட்டர் ஸ்டாஃப்லாம் வந்தாங்க. லாபில கேக் டேபிள் ஃபுல்லா ரத்தமா இருந்துச்சு. 6 உடம்புகள். பிரியா வயிறு ஓப்பன் ஆகி, சஞ்சய் தலையே இல்லாம, டீபா நாக்கு இல்லாம கண்ணு வெளியே, விக்னேஷோட கால் எலும்பு வரைக்கும் தெரியுது. கார்த்திக் வயிறு ஓப்பனா சீலிங் ஃபேன்ல தொங்குறான். அர்ஜுன் கழுத்துல ஆழமான தோல் உறிஞ்சி கேக்கோட கத்தி இன்னும் அவன் கையில இருக்கு. அவங்க மூஞ்சி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு. கேக்ல ரத்தம் ஃப்ராஸ்டிங் மாதிரி இருந்தது. டாப்ல எழுதியிருக்கு, தேங்க்யூ ஃபார் த பார்ட்டி ஃப்ரம் ஹேரிங்டன் ஃபேமிலி. எல்லாம் பேயும் மெதுவான ஆனால் பயங்கரமான குரலோட பேசுது. நெக்ஸ்ட் பர்த்டேக்கு நீங்க வாங்க, கேக் கட் பண்ணலாம். இந்த ஆடியோ கேட்குற நீங்க இந்த நவம்பர் 21 நைட்டு 12 மணிக்கு உங்க ரூம்ல யாரோ கேண்டில் லைட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாடு கேட்கலாம். திரும்ப படிக்கிறேன். இந்த ஆடியோ கேட்குற நீங்க இந்த நவம்பர் 21 நைட்டு 12 மணிக்கு உங்க ரூம்ல யாரோ கேண்டில் லைட் பண்ணிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு பாட்டு கேட்குதா? பாடுதா இல்லையா? வியூவர்ஸ், இது ரியலான ஸ்டோரி. ஏற்காடு பிளாக்வுட் பேலஸ்ல போன வந்த யாரும் திரும்பல. உங்களுக்கு தூக்கம் வந்தா மெசேஜ் பண்ணுங்க. நான் பேயா இருந்தா ரிப்ளை பண்ணுவேன்.